நாம இன்னைக்கு ஒர்க் ஆகாத மெமரி கார்டை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. அப்படி யூடியூப்ல வந்து கிரியேட்டர் ஜீவாங்க யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இது வந்து 2 வழியில சரி பண்ணலாம். இதுவும் வந்து சாஃப்ட்வேர் ப்ராப்ளமும் வரும். அப்புறம் வந்து நம்ம மேனுவலாக வாட்டர் ஃபால்ட் அந்த மாதிரி ஏதாவது தண்ணிக்குள்ள விழுந்தா, இல்லைனா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தா, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சாலும் எடுக்காமல் இருக்கும், இல்லை விட்டு விட்டு எடுக்கக்கூடிய ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மெமரி கார்டை வந்து ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா மெமரி கார்டில் வந்து பேட் இருக்கும். அந்த பேடை பார்த்தீங்கன்னா ரஷ் எல்லாம் ஏறி இந்த பேடில் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இந்த மாதிரி தெரியுது. இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். இதுக்கு நீங்கள் ஒரு பிளேடு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த பேடில் கோல்டு பேட் இருக்குல்ல, அந்த பேடில் வச்சு நல்லா சுரண்டிடுங்க. ரொம்ப நல்லா சுரண்டோட மேலட்டால் அதில் இருக்க ரஷ் போகிற மாதிரி, அதை அழுக்கு பிடிச்சிருக்கோம், அந்த அழுக்கு போகிற மாதிரி லைட்டாக சுரண்டிக்கிட்டாலே போதும். பாருங்கள், ஓரளவு சுரண்டியாச்சு. இதே மாதிரி நீங்களும் சுரண்டி மறுபடியும் போட்டு பாருங்கள். ஒரு 30% மெமரி கார்டெல்லாம் ஓகே ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து உங்கள்கிட்ட ஐபி இருக்குது, இல்லைனா பெட்ரோல் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த மெமரி கார்டில் லைட்டாக பெட்ரோல் லைட்டாக போட்டுடுங்க. போட்டுக்கிட்டு பழைய ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ அதுக்கு மேலே இருக்க நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி உள்ள 2 லைன் வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஷார்ட் அதாவது 2 லைன் வந்து ஷார்ட்டில் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் வந்து கிடைக்காம உங்களுக்கு ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி பெட்ரோல் அந்த மாதிரி இல்லைனா ஐபிஏ போட்டு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஷார்ட் எல்லாம் போயிடும். அப்போ வந்து க்ளீனாக ஒர்க் ஆகும். அப்புறம் வந்து இன்னொரு இது, நீங்கள் ஒருவேளை இந்த மெமரி கார்டை வந்து உங்கள் ஃபோனில் எடுக்கலை அப்படின்னா முதல்ல வந்து இந்த மெமரி கார்டை இன்னொரு ஃபோனில் போட்டு செக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் ஃபோன் வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம். அதனால தான் முதல்ல வேறு ஃபோனில் போட்டு இதை செக் பண்ணிட்டீங்களா, அதுலேயும் ஒர்க் ஆகலை அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை மாதிரி நான் சொல்கிற மாதிரி க்ளீன் பண்ணி அந்த சைடெலாம் நல்லா ரஷ் எல்லாம் போகிற மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி போட்டுருங்க. உங்களுக்கு 30% பேருக்குள்ளே மெமரி கார்டு வந்து ஓகே ஆயிரும். இப்படி மெமரி கார்டு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா பாருங்கள், எஸ்டி கார்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 4GB மெமரி கார்டு இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இந்த மெமரி கார்டில் வந்து புரோக்கன் மெமரி கார்டு இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெமரி கார்டை பார்த்தீங்கன்னா ஏதாவது கோடு மாதிரி, அதாவது இந்த இடத்துல இப்படி ஒரு மாதிரி லைன் மாதிரி ஒரு கோடு மாதிரி கிடக்கும். அந்த மாதிரி கிடக்குதானே கொஞ்சம் பார்த்துக்கணும். இதை அப்படின்னா இது வளைச்சி பார்க்கணும். இந்த மெமரி கார்டு இப்படி வளைச்சி பார்த்தா தெரியும் இது புரோக்கன் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். பாருங்கள், இந்த மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக ஒரு மைண்ட்கிட்ட ஒரு சின்ன கோடு மாதிரி தெரியுது. இந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த மெமரி கார்டை போட்டிங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படி வளைச்சி பார்த்தீங்கன்னா லைட்டாக சின்ன கோடு மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா கேமராவில் தெரியும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைன் மாதிரி தெரியுது. அந்த லைன் வந்து என்னென்னா இது வந்து புரோக்கன், அதாவது உடஞ்சிருக்குன்னே அர்த்தம். பாருங்கள், லைட்டாக வளைச்சி காமிக்கிறேன். பாருங்கள், லைட்டாக கோடு மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒன்றுமே தெரியாது. பாருங்கள், இந்த மெமரி கார்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒன்றுமே தெரியாது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த லைட்டை வளைச்சி பார்த்தீங்கன்னா என்ன பாருங்கள், இந்த மெமரி கார்டு வந்து உடஞ்சிருக்குன்னே அர்த்தம். இது வந்து சரி பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா இந்த மெமரி கார்டை வந்து சரி பண்ண முடியாது. இது வந்து புரோக்கன் ஆகிருக்கனால தூரப்பட்டு வேறு மெமரி கார்டு தான் வாங்கணும். பார்த்துங்க, இது வந்து நீங்கள் லைட்டாக வளைச்சி பார்த்தேன். முதல்ல பார்க்குறதுக்கு லைட்டாக ஒரு சின்ன கோடு தான் தெரியும். நீங்கள் லைட்டாக இப்படி வளைச்சி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது மெமரி கார்டு வந்து உடஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இங்கே மெமரி கார்டு வந்து காமிக்குது 4GB மெமரி கார்டு தான். ஆனால் இதை கிளிக் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே ஃபைல் இல்லை அந்த மாதிரி சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா 1.91 ஜிபிக்கு வந்து உள்ள டேட்டா இருக்குது. ஆனால் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒன்றுமே காமிக்காது. இந்த மாதிரி ப்ராப்ளத்தையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம் வந்து இந்த மெமரி கார்டில் வந்து வேற ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்ப முடியாமலையும், இங்கேருந்து அடுத்தவங்களுக்கு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் அனுப்ப முடியாமலும் உள்ள ப்ராப்ளம். மெமரியில் வந்து அடுத்த ஃபைல் வந்து சேவ் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளத்துக்கு நீங்கள் முதல்ல வந்து ஆன்டி வைரஸ் வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துருங்க. ஸ்கேன் பண்ணி வைரஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அதனால் நீங்கள் வைரஸை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா
அடுத்தால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுலேயும் வைரஸ் இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனாலும் ஃபோட்டோ வீடியோஸ் வந்து இதில் ஏற மாட்டேங்குது, அந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃபார்மேட் பண்ணி தான் ஆகணும். ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி மெமரி கார்டை ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்னா, செட்டிங் போயிட்டு இப்படி செட்டிங்கில் போய் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்ட் வந்தீங்கன்னா என்ன இருக்குது மெமரி கார்டு, இது அபியோட மெமரி கார்டு, அதனால் அபினி போட்டிருக்கேன். இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உங்களோட ஃபைலில் உள்ள எல்லாமே வரும். இதில் வந்து மேலே ஒரு 3 புள்ளி இருக்குது பாருங்க, 3 பாயிண்ட், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்டு மெமரி வந்து இப்போ வந்து 311 MBக்கு இதில் இருக்குது. இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஃபார்மேட் SD கார்டுன்னு கொடுத்துருங்க. பாருங்கள், யுவர் SD கார்டு இஸ் ரெடி டு யூஸ். இப்போ வந்து ஃபார்மேட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து சாண்டிஸ்க் SD கார்டுன்னு வந்திருக்கு. இதில் வந்து யூஸ்டு, அதாவது ஒரு சின்ன மெமரி வந்து இதில் வந்து மெமரி கார்டில் வந்து எடுத்துடுவாங்க. அதனால தான் இது 655 KBன்னு காமிக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து ஃபார்மேட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நீட்டாக உங்களுக்கு ஃபைல் எல்லாம் ஏற்றுற மாதிரி இருக்கும். இதை மாதிரி நீங்களும் வந்து உங்கள் மெமரி கார்டை வந்து சரி பண்ணிடுங்க. போட்டிருக்கேன். ஆனால் வந்து மெமரி கார்டு வந்து இங்கே ஃபோன் ஸ்டோரேஜ் மட்டும் தான் காமிக்குது, மெமரி கார்டு வந்து காமிக்கல. அப்படின்னா நாம் வந்து ஃபோனில் வந்து ரீஸ்டோர் பண்ண முடியாது. இதை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சிஸ்டம் போட்டு தான் ரீஸ்டோர் பண்ணணும். அதை எப்படி ரீஸ்டோர் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட 4 கார்ட் இருக்குது. ஆனால் வந்து இதில் 3 ஒர்க் ஆகலை, 1 மட்டும் தான் ஒர்க் ஆகுது. அடுத்த வீடியோவில் வந்து இந்த கார்ட் ரீடரை எப்படி சரி பண்ணலான்னு இந்த காமிக்கிறேன் வீடியோவை. இப்போ நம்ம இந்த கார்ட் ரீடரில் வந்து இந்த மெமரி கார்டை, ஒர்க் ஆகாத மெமரி கார்டை போட்டுருங்க. ஒர்க் ஆகாத மெமரி கார்டை அந்த கார்ட் ரீடரில் போட்டுவிட்டு அதை வந்து சிஸ்டத்தில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், USB டிரைவ் டி, USB இது வந்து மெமரி கார்டு. இதை வந்து இப்போ நம்ம ஃபார்மேட் பண்ணுறது எப்படின்னா, இதில் வந்து மவுஸில் வந்து ரைட் சைடு கிளிக் பண்ணிவிடுங்க. ரைட் சைடு கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா USB டிரைவ் வந்துருக்கு. இப்போ இதை வந்து ஃபார்மேட் பண்ணி ரைட் சைடு மவுஸில் வந்து ரைட் சைடை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்னு இருக்கும், இந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணால் இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ எவ்வளோ கெப்பாசிட்டி, மெமரி கெப்பாசிட்டி, FAT32 இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா குயிக் ஃபார்மேட்டில் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதில் கிளிக்கில் இருக்குது, அப்படி வந்து ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இதில் வந்து ஓகே கேன்சலானு கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு, இப்போ வந்து இதை வந்து ஓகே பண்ணிவிட்டு இதை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து இந்த மெமரி கார்டை வந்து இஜெக்ட் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு எங்கள் FB வீடியோஸ் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அப்படியே யூடியூப்ல வந்து கிரியேட்டர் ஜீவாங்க யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.